ஃபேமிலி வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மோட்ரு வந்து ஓடலின்னு இப்போ கூப்பிட்டுருக்காரு. இப்போ அதை தான் போய் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்துட்டு அது எப்படி ஓடல, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கலாம். சரி, காலையில் மணி 6 மணி ஆகிடுச்சு, பெல் அடிச்சிருச்சு, நாம் கிளம்பலாம். ஓகே, நம்ம கிளம்பி வந்தாச்சு. இப்போ பாதையில் தான் நிற்கிறோம். இப்போ வந்து நம்ம போகிற இடம் ஃபேமிலி, இப்போ வந்து நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம நிற்கிற ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி ரூட்டில் நிற்கிறோம். சரி, போய் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டு பழனி ரோட்டில் சகாயபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் நிற்கிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம இப்போ வண்டி எடுத்திருக்கோம். ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3 கிலோமீட்டர் வரும் நம்ம ஸ்பாட்டு, இப்போ போகிற இடம். இப்போ இதுக்கு அடுத்தது இப்போ சகாயபுரத்துக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஊர்னு வந்து பார்த்திங்கன்னா குமராபாளையம் அப்படிங்கிற ஊர் தான் வந்தது. இப்போ அந்த ஊரை தாண்டி அடுத்தது வந்து உள்ள புதுவலசு அப்படிங்கிற ஒரு ஊர், அதையும் தாண்டி தான் உள்ளே போகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கம்பல்சரி வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமராபாளையத்தை வந்தடைத்து விட்டோம். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா வந்து ஈரோடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவைடர் ஒன்று வரும். டிவைடரை தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் அப்படின்னா வந்து ஈரோடு. இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டு தான் திரும்ப போகிறோம். ஓகே, லெஃப்ட்டு போனோம்னா இது வந்து சென்னிமலை ரோடு. ஓகேங்களா. இப்போ பார்க்க போகிற மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஹெச்பியாக இருக்கும், இல்லைன்னா 1.5 ஹெச்பியாக தான் இருக்கும். சிங்கிள் ஃபேஸ் மோட்டார். பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்த மோட்ரு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் அதை தான் கெஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று சுவிட்சஸ், அதாவது எம்சிபி இருக்கும். ட்ரிப்பிங் எம்சிபி ஒன்று எப்படி 16 ஆம்ஸ் to 20 ஆம்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒன்றும் அது கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஆன் பட்டன் ஆஃப் பட்டனில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, போய் பார்ப்போம் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. நீ அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தண்ணின்னா அது அந்த போரில் மட்டும்தான் தண்ணி எடுக்க முடியும். இப்போது ட்ரை சீசன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பைப்லேயுமே அதிகமாக வரதில்லை. அதனால் இவங்க வந்து அந்த போரை நம்பி தான் இருக்காங்க. அதனால தான் நம்மளும் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம காலையில் நேரமே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். சரி, ஓகே, போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு, என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம சென்னிமலை ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட குமராபாளையத்துலேருந்து சென்னிமலை ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் அப்படிங்களா. அந்த டிஸ்டன்ஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ கிட்ட வந்துட்டோம். ஒரு டர்னிங் வரும். ஓகே, முன்னாடியே இருக்காங்க 2 பேரும். ஹாய், இதுதான் அவங்க வீடு. அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, போய் பார்ப்போம். ஹாய், லீவ் விட்டாச்சா? ஸோ மல்டிமீட்டர் எடுத்து வைப்போம் ஃபஸ்ட்டு. அடுத்தது கட்டிங் ட்ரைவரு, ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒரு டேப் ரோல், அப்புறம் நம்ம டெஸ்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டு போயிடுச்சா? கரெக்டாக போயிருக்குது. சுத்தமாக ஆஹா. இவர் தான் பிரபு. இவர் வீட்டில் தான் இந்த மோட்டர் வந்து ஸ்டார்டர் ஆனால் இல்லைங்கிறாங்க. பார்த்துடலாம். இதான் சின்ன பாப்பா. ஓய், பேஸ் காட்டுங்க.
நல்லா இருக்காங்கப்பா. ஸ்கூலுக்கு மறந்துடுறியா? ஸ்கூலுக்கு மறந்துடுறேன். சிப்ஸ் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குது. ஒன்றும் எம்சிபி போயிருக்குப்பா, இல்லைன்னா வந்து இல்லை நல்லா ஸ்டக் ஆச்சு. ஓகே ஓகே சரி இது கரண்ட் வேறு கரெக்டாக போயிடுச்சு. சுவிட்ச் அமுத்துங்க. எந்த சுவிட்சுங்க? எடுத்துட்டுமா? க்ரீன் அமுத்துங்க. எடுத்துட்டுமா? விட்ருங்க. எடுத்துட்டுமா? சுவிட்ச் தான் கம்ப்ளைண்ட்டு. சரி, கரண்ட் வரட்டும், செக் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இல்லை நான் பஞ்ச் பண்ணுறதுலேயே தெரிஞ்சது சிப்ஸ் தான் கம்ப்ளீட் அப்படின்ட்டு. இப்போ நல்லா பஞ்ச் ஆகுது. உங்களுக்கு உள்ளேயே போகலையா? போகல. இந்த இது வந்து ஃப்ரீயாக போகுது. இது வந்து ஒரு ஸ்டெப்பு போன மாதிரி போகுது. ஒரு டைம் ஆன் ஆகும், ஒரு டைம் ஆன் ஆகாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டரில் வந்து இந்த சுவிட்ச் கம்ப்ளைண்ட் தான். சுவிட்சை மாற்றினா தான் இந்த ஸ்டார்ட் ஒர்க் ஆகும். வந்து சுவிட்ச் வாங்கிட்டு வந்துட்டு மாற்றி விட்டு ஸ்டார்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் ஆயிடுச்சு. சுவிட்ச் வாங்கிட்டு வரக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா சனிமலை போயிட்டு வரக்கு இப்போ எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் மாற்றிட்டோம். இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லைங்க, இதுதான் வந்து ஆன் சுவிட்சு. இப்போ ஆன் சுவிட்சு தான் போயிருந்துச்சு. இப்போ அதை வந்து மாற்றி போட்டு மோட்டரை ஆன் பண்ணி விட்டுருக்குறோம். இப்போ நைட்டு இங்கே வெளிச்சம் இல்லாதனால நம்ம இப்படி வீடியோ எடுக்கிறதா போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ஓடிட்டுருக்கு, அதில் பிளிங்க் ஆகுது மீட்டரில், அதாவது இபி மீட்டரில். இப்போது மோட்ரு நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, சிறப்பாக முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல் கோபி.